ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது டே பை டே வீடியோ மாதிரி தான் இருக்கும். என்ன கட்ட ஹைஃபை அடி அப்போ நான் தான் கட்டுவேன். மெதுவாடி. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நடந்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ இப்போ வெயிலை பாருங்களேன், எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லுன்னு அடிச்சிச்சு. ஸோ குட்டி குட்டி கிளிப்ஸாக தாங்க எடுத்தேன். அன்றைக்கி நான் எடுக்கவே இல்லை, சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா உளுந்தங்களிக்கு கிண்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வெல்லத்தை எல்லாத்தையுமே நொறுக்கி வச்சுருந்தாங்க. அதையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா துணிக்கு சோப் போட்டு வச்சுருந்தாங்களா, அதை எல்லாத்தையுமே காய போடுறதுக்கு நான் போயிட்டு வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களி ரெடியாகி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை தான் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாமேன்னு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நாங்கள் பப்ஸ் வாங்கினோம். ஸோ எக் பப்ஸ் எனக்கு என்னோடய தம்பிக்கும் வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனிப்புக்கு பால்கோவா வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் நல்லா மனசுக்கு திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு செம்ம ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்துன்னு கொளுத்திடுச்சுங்க. ஏன்னா மதிய டைம் வந்துருச்சு. எவ்வளோ வெயில்னு பாருங்கள், செம்ம கொளுத்திடுச்சு. அப்புறம் மதிய டைமில் எங்கள் மம்மி ஏதாவது சாப்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, எங்கள் வீட்டில் நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. ஸோ கோயிலுக்கு போகிறதுனால எங்கள் வீட்டில் எதுவும் பண்ணலை. ஸோ முட்டை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அரிசியில் தண்ணியை ஊற்றி கழுவி குக்கரில் வச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அரிசியை போட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா தனியாக அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரசம் ரெடி பண்ணலாமேன்னு பார்த்துட்ருந்தேன். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு உலக்கு எடுத்து அந்த இதில் மிளகு, சீரகம், அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நொறுக்கணும். ஸோ நான் அதுக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சேன். பட் அரைப்படவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் அந்த இது இருக்குல்ல கல், ஸோ அதிலேயே போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ நுணுக்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சிட்ருந்தேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் அடிச்சிட்ருந்தேன். ஏன்னா அது குட்டியாக இருக்கனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொன்று புளி ஊற வச்சுருந்தேன் நான். அந்த புளி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா அந்த தண்ணியே கலர்ஃபுல்லாகிடுச்சு. நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதை தனியாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சோண்டு மட்டும்தான் ரசம் வச்சேன். நானே ஃபஸ்ட் டைம் தான் வச்சேன். ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஒரு தடவை 2வது தடவை நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. ஸோ புளியும் போது நல்லா தெரின்னு தெரிச்சு விட்டுருச்சுங்க. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. அது பிழியும் போதும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யார் மேலே இருந்தாலும் கடுப்பை ஃபுல்லு நம்ம இறக்கிடலாம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த மிக்ஸர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாதம் வச்சு முடிச்சுட்டு அதையும் தனியாக எடுத்து அந்த குக்கர்லேருந்து அந்த ஆவி போனதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே சாப்பாடு எல்லாத்தையுமே கிளறி விட்டு அதை தனியாக ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் காஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா சின்னதாக பிச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸில் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த இதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிட்டு கொதிக்க விட்டு எடுத்தால் ரெடி ஆயிரும். சரி, கொதிக்கக்கூடாது, அது நுர மாதிரி மேலே வரும். அதுக்கு முன்னாடி பெருங்காயம், உங்களுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புளி கரைசல், அதை தூக்கி அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்லிம்லேயே வச்சதுக்கப்புறம் அது மேலே அப்படியே நுரையாக வரும். அது வந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்படி தான் பண்ணேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு போட்டது லாஸ்ட்டு தான் போட்டேன். ஸோ அதையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதை தனியாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா வந்து ஆம்லேட் போட்டு ரெடியாக வச்சுட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா 2 வடை வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆம்லேட் பார்த்திங்கன்னா எனக்கு, எங்கள் மம்மிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிக்கு தான். ஸோ அது எல்லாத்தையும் தனியாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வச்சாச்சு. ஸோ ரசத்தையும் வச்சு நானும் என்னோடய தம்பி, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.